ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓணம், ஹாப்பி ஓணம் எல்லாருக்கும். ஸோ ஓணத்தை அன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒவ்வொரு டிஷ்ஷு சேர்த்து நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம். ஸோ அது ஒரு ஹாப்பினஸ் பார்த்திங்களா. ஸோ எனக்கு வந்து கொடுத்துருக்கிறது சிறுபருப்பில் நம்ம வந்து பயிறு கறி தான், பருப்பு கறி, அந்த பயிறு இல்லை பருப்பு கறி. ஸோ சிறுபருப்பை நல்லா இது மாதிரி என்ன பண்ணணும்னா வறுத்து எல்லாம் எடுத்துகிட்டு இந்த நிறத்துக்கு வறுத்து எடுத்து என்ன பண்ணுறேன்னா ஆற வச்சுட்டு நம்ம நல்லா கழுவி குக்கரில் போட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடியும் உப்பும் தண்ணியும் சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் உருகணும். நம்மளோட வெளிச்செண்ணெய் ஊர்லேருந்து கொண்டு வந்தது எப்படி இருக்கும், இதையும் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம ஊற்றிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், அடுப்பில் வச்சு ஒரு 3 விசில் வர மாதிரி வைக்கணும். சிலவங்கெல்லாம் வெங்காயம், பச்சை மிளகா அதெல்லாம் போடுவாங்க, சின்ன உள்ளியெல்லாம். இதுதான் ஓணத்துக்கு வந்து நம்ம செய்கிறது இப்படி தான். ஸோ மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு தண்ணி வச்சு நம்ம இதை வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் அரைப்பெல்லாம் இருக்குது. இப்போ நான் இதுலேருந்து ஒரு ஸ்பூனு நான் ஊற்ற போகிறேன். இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகிட்டு, பார்த்தாலே தெரியுதா மெல்ட் ஆகிட்டு. ஸோ ஒரு ஸ்பூன் இதில் ஊற்றிட்டு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மூடி போட்டு குக்கரில் விசிலும் போட்டாச்சு. நம்ம ஒரு 3 விசில் வந்தால் போதும், நல்லா குழஞ்சி வேகணும். அதுக்கப்புறம் நம்ம அரைப்பு வைக்கணும். தேங்காய் வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியே வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அதில் ஜீரகம், 2-3 பல் பூண்டு, அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்பான், ரொம்ப காரமாகவும் வேண்டாம், லைட்டு காரம் தான். அப்போ 2-3 பச்சை மிளகு போதும். இப்போ நல்ல விசில் வந்துருச்சு, ஒரு 2-3 விசில் வந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா அரைப்பு நான் சொன்னேன்ல, தேங்காய், அதுக்கு பச்சை மிளகா, பூண்டு எடுத்துருக்கேன். நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம் மையா. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ மையாக அரைக்கணுமோ அவ்வளோ தூரத்துக்கு மையாக அரைக்கணும். அப்போ தான் இதில் டேஸ்ட்டே இந்த அரைப்பு தான். நல்ல மையாக அரைக்க தான் அதோட ஸ்மெல், அரோமா எல்லாமே கிட்டும். அதனால் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. எவ்வளோ தூரத்துக்கு அரைக்கணுமோ அவ்வளோ தூரத்துக்கு மையாக அரைச்சிருங்க. அழகாக பார்த்திங்கன்னா நம்மளோட பருப்பு கறி நல்லா கட்டியாக அந்த பார்த்திங்களா இந்த மாதிரி வரணும். இனி பார்த்திங்கன்னா அரைப்பு சேர்த்து நம்ம தாளிக்க போகிறோம். நல்ல மணமான கருவேப்பிலை எல்லாம் ஃப்ரெஷ்ஷு அதை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்தெல்லாம் அரைப்பு சேர்க்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அரைப்பும் சேர்த்தாச்சு. எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எல்லாம் கொதிக்கிட்டு பார்த்திங்கன்னா இப்படி பருப்பு வந்து இப்படி வைக்கும்போது நல்லா இப்படி எடுத்து ஊற்றும் போது நல்லா வரணும் அந்த மாதிரி. ஸோ நல்ல பருப்பு இதுவும் மிக்ஸ் ஆகட்டும். இனி கொஞ்சம் கொதிக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம நெய்யும் தேங்காய் எண்ணெய் இதுகளை பொறுத்த வரைக்கும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும், இல்லைன்னா டேஸ்ட்டு போயிடுங்க. அதனால் தேங்காய் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து நம்ம இனி வறுத்து இதில் கொட்ட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு கறியோட லாஸ்ட் அடித்தளம் தான். நம்ம வந்து நெய்யும் சேர்த்துருக்கேன். நெய் 2 ஸ்பூனுன்னா அதுக்கப்புறம் 1 ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நல்ல மனம் அரோமா வருது நெய்யோடது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கடுகு சேர்த்தாச்சு. இனி காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்து இதில் வந்து கொட்ட போகிறோம். லாஸ்ட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா தாளித்து தொட்டியாச்சு. பார்த்திங்கன்னா நெய்யோட ஸ்மெல்லு எல்லாம் இருக்கும். ஸோ இப்படி நம்ம செஞ்சு நம்ம சദ്യயாக விளம்பும் போது அது ஒரு டேஸ்ட்டு. இதேமாரி வேறு வீடியோஸோடு உங்களை வந்து பார்க்குறேன். பாய் டேக் கேர்.